அவ்வளோவா இருக்காது. ஸோ இருங்க ஃபஸ்ட்டு கன்ஸு பார்த்துலாருங்க. இப்போதைக்கு இந்த கில்டில் இருக்கேன். கடைசியமாக கில்டு மாற்ற தான் போகிறேன். அது என்னதுன்னா சொல்கிற பேர் யாரெல்லாம் வரீங்களோ அவங்க யூடி இல்லை 50 லெவல் 40 50 மேலே இருக்கலாம் இவ்வளோ கில்டில் சேர்த்துப்பேன். இருக்காக வாங்க எல்லோரும் இது பண்ணலாம், புஷ் பண்ணலாம். எப்படியா அதுக்கப்புறம் வந்து நிறைய பண்ணலாம். கில்லு வந்து லெவல் 7 போகணும். 6 7 அதுவும் ஒன்று தெரில. 6 தான் ஆமாம் 6 லெவல் 6 இப்படியா போகணும். லெவல் 7 போகணும். அப்படியே நல்லா ஆடி போகணும். நீங்கள் அதெல்லாம் ஹெல்ப் பண்ணதான். இப்போ வந்து நமக்கு கில்லு டிஸ்பண்ட் ஆகிடுச்சு. நம்ம ஆனால ஸோ நம்ம எத்தனை ஈரோ கிடச்சோம்னா பார்க்கலாம். ரேங்க் ஹிஸ்ட்ரி டான் வாயேஜ் பிஆரில் வந்து ஃபஸ்ட்டு ஹீரோய்க்கு செகண்டு இப்போ தான் 3 பேர் கிடச்சிருக்கோம். இதில் வந்து டான் வாயேஜ் வந்து ஹீரோய்க்கு மாஸ்டரு ஹீரோய்க்கு மாஸ்டர். ஓ அதான் இப்போ தான் ஆரம்பித்தோம். நம்ம பழைய ஐடி இருக்குது. 4 வருஷம் ஆரம்பித்தோம். 4 வருஷம் முன்னாடி அது வந்து நான் இப்போ ஆடினேன். அப்புறம் நான் விட்டேன். ஸோ இப்போ தான் மறுபடியும் எடுத்திருக்கேன். அவங்க கண்டு போய் ஃபஸ்ட்டு பாருங்க மாஸ்டர் எம்மா வச்சேன். இப்போ ரீசெண்டாக எடுத்தேன். இது ஏன் பிடிச்சதே தெரியல. பிடிச்ச ஆரம்பித்தேன். அதான் எஃப் ஆகிடும். இப்போ MP5 எப்படியா மாஸ்டர் அடிக்கணும். இப்போ டெஸ் அடிக்கணும். தாம்சனு பைசனு M173 மேலே வேணும். இருக்குது கிங்ஃபிஷ் நல்லா அடிக்கு. ஸ்கின் நல்லா இருக்குது. ரோஸை கொடுத்தாங்க சூப்பராக இருக்குது. இல்லை இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அமௌண்ட்டில் இருக்குது. இந்த அமௌண்ட் இப்போ தான் எடுத்தேன். நிறைய பேருக்கு ரொம்ப இதுவாக கடுப்பாக இருக்கும் இந்த அமௌண்ட்டில் எடுத்தோன்னே. இந்த அமௌண்ட்டு நல்ல அமௌண்ட்டு. அதாவது நான் சுற்றணும் சும்மா சுற்றினேன். எல்லா ஈவெண்ட்டும் கடையை சுற்றினேன். எல்லா ஐடியிலையும் மாற்றி அவளை கொடுக்கவே இல்லை. கடைசி அமௌண்ட் கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் புஷ்பா பண்ண கொடுத்தாங்க எனக்கு. இதோ புஷ்பா புஷ்பா பண்ணல. அப்புறம் இன்னொன்று இருக்குமே. இது வந்து இந்த பிஆர் இதில் கிரேட்டில் எடுத்தேன் ஃப்ரீயாக. அப்புறம் இது பெர்சேக்கர் பண்ணல எடுத்தேன். இப்போ பேண்டிட் பண்ண எடுக்கணும். சேர்த்துட்டுருக்கேன். 86க்கு எடுக்கணும். ஒன் ஸ்கின் தான் எல்லாம் சும்மா மொக்க ஸ்கின் தான். இது ஒரு நல்ல ஸ்கின்னு. அப்புறம் இது ஒரு நல்ல ஸ்கின்னு. இதுவும் ஒரு நல்ல ஸ்கின் தான். தெரிஞ்சு ஐத்தியை பொறுத்தவரைக்கும் இதே நல்லா தான் இருக்கும் எனக்கு. நான் இதை எக்யூப் பண்ணி போகிறேன். 8வது நல்ல ஸ்கின் தான். நல்ல ஸ்கின் இருக்குது. ஸ்கின்னு நீல 2 இருக்குது. பாராங்க புஷ்பா எடுத்துட்டேன். சைத்து இது எடுத்துட்டேன். நல்லா இருந்துச்சு. அப்போது ஸ்கில் ஸ்கின் இருக்குது. ஸ்கில் ஸ்கின் கம்மி சூப்பராக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இது 12 4 வெஹிக்கிள்லாம் கொஞ்சம் இருக்குது. அதர்ஸு கிரேட்டு எமௌண்ட் தான் பாருங்கள். இது என் ஃப்ரெண்டு கிஃப்ட்டும் சூட்டான் மறக்கணும் அமௌண்ட்டு. அப்புறம் இது மாஸ்டர் வச்ச அமௌண்ட்டு, ஈரை கச்ச அமௌண்ட்டு, இது ஓசி அமௌண்ட் இல்லை இந்த அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அதில் அடிய மாற்றம் காமிக்கணும். இது ஒரு 2 4 இது வந்து என்னாச்சு. நான் வெளில வந்துட்டேன் பார்த்துட்டு. இந்த மேட்சில் இன்னொரு மேட்சில் வந்தேன். அது ரெக்கார்ட் பண்ணல. இது 2 எலிமினேஷனு. இது 4 எலிமினேஷனு. சரியான மேட்ச்சுக்கு. இது 4 எலிமினேஷனு. இது 0 எலிமினேஷன் 1 கிடைச்சி. இது வந்து கேரமாக தோற்றுடும். அப்புறம் இதுவும் கேரமாக தோற்றுடும். அப்போ 4 0 3. நம்ம விஷ்லிஸ்ட் வந்து செகண்ட் ஐட்டம் 9th லெவலில் மட்டும்தான். இன்னொன்று போடணும். அது வந்து என்ன
போச்சு போயிடுச்சு. ஐயோ போயிடுச்சு போங்க. அப்புறம் எமௌண்ட் ஹெட் சொன்னதான் நல்லா ஸ்கின்னாக இருக்கும். 1 பட் ஆசையாக இருக்குது. அப்புறம் வெப்பன்ஸ் பார்க்கலாம். வெப்பன்ஸ் சாப்பிட்டுன்னு நீங்கள் டெய்லி வரதான் மாட்டீங்க. ஜாலியாக ஆடலாம். வாங்க ஆடலாம். இது ரொம்ப கடுப்பாக இருக்குது. இது இங்கே அம்மா ஸ்கின்னே இல்லை இதில். ஆமாம் இல்லை. ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப கடுப்பாக இருக்குது. எனக்கு பிடிச்சதாம வெயில் இல்லை. இதான் எங்கள் வீடியோ பார்த்துக்கோங்க. இதோ நான் வீடி பார்த்துக்கோங்க. என் ரோலு தான் ரஸ்டர் level 6. ஸோ நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு இப்படியே கேமில் ஆடிட்டே போட பார்க்குறேன். பை கைஸ். வாங்க அமௌண்ட் வச்சுக்கோங்க. பை கைஸ்.